சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கோயில்ல பார்த்தா தமிழுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. எல்லாரும் பார்த்தா சாவித்திரிய நல்லா திட்டி விட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் பார்த்தா போற வழியிலேயே தமிழ் மயங்கி கீழே விழுகவும், ஐயோ தமிழ் என்னாச்சு, தமிழ் என்னாச்சு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா பதட்டப்படுறாங்க. இங்க சேது பார்த்தா தமிழை வேகமா தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. தமிழ் எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல பார்த்தா தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. எல்லாரும் பதட்டப்பட்டுட்டு சேது வாயா ஆஸ்பத்திரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி ராஜாங்க எல்லாரும் சொல்லவும், அப்பதான் பார்த்தா ஏய் பொறுங்கடா, மசக்கையா இருக்க நேரத்துல இந்த மாதிரி மயக்கெல்லாம் வரத்தான் செய்யும். பூக்குழியெல்லாம் இறங்கியிருக்கா, விரதெல்லாம் இருந்திருக்கால, அதனால கூட மயக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லையில இங்க மோகனாக்கு பார்த்தா சந்தேகமாகுது. மசக்கையா இருக்க நேரத்துல மயக்க வருமா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழும் பார்த்தா கண்ணை முழிக்கவும், என்ன தமிழ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கிறாரு. இல்லைங்க தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா பார்த்தா எந்திரிச்சு போய் தமிழ் வாந்தி எடுக்கவும், தமிழ் என்னாச்சு தமிழ், ஆஸ்பத்திரிக்கு வேணா போமா, நான் உன்னைதான் பூக்குழியெல்லாம் இறங்க வேணான்னு சொன்னேன்ல, நீ தான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, யாரு பேச்சையுமே கேட்காம பூக்குழி இறங்கின, இப்ப பாரு என்னென்னமோ உனக்கு பண்ணுது, வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடையில, இல்லங்க பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில, அப்பதான் பார்த்தா மோகனா தமிழ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தனியா மோகனா கூட்டிட்டு போறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கல, என்ன தமிழ் உனக்கு என்ன ஆச்சு, மயக்க வர மாதிரி இருக்குன்னு வாந்தி எடுக்கிற, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கல, தெரியல பூக்குழி இறங்கினதுனாலயா இருக்கலாம், அந்த கங்கெல்லாம் எனக்கு சேராம கூட இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா விரதம் இருந்தேல காலையில இருந்து, அப்படி இருந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில, இல்ல தமிழ் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, உனக்கு நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கல. இங்க பார்த்தா தமிழ் யோசிக்கிறாங்க. ஆமாத்த, ஆனா எனக்கு எப்பயுமே இப்படி தானத்த இருக்கும், போன தடவை கூட எங்க அம்மா சொன்னாங்க நான் மாசமா இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அதையும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், அப்ப கூட 3 மாசம் தள்ளி போய் தான் இருந்துச்சு, ஆனா மறுபடியும் நான் தலைக்கு குளிச்சுட்டேல, அதே மாதிரி கூட இப்ப இருக்கலால அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல. இல்ல தமிழ் இந்த தடவை இப்படி சாதாரணமா விடக்கூடாது, காலையில நீ இந்த பிரெக்னன்ட் கிட்டலாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி காலையில எதுக்கும் நீ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும், சரிங்க குலசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம், நல்ல விஷயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லையில, சரிங்க அப்படின்னு சொல்லி இங்க தமிழும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. என்ன சின்னம்மா எதுக்கு தமிழை தனியா கூட்டிட்டு போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதி கேட்கவும், இல்லப்பா அவளுக்கு உடம்புக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், மாத்திரையெல்லாம் கரெக்டா போட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி மோகனாவும் சொல்றாங்க. இங்க வீட்டுக்கும் பார்த்தா எல்லாரும் குலசாமி கோயில இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில பார்த்தா தமிழ் எந்திரிச்சு அந்த பிரெக்னன்சி கிட்ல அத்தை சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், 2 கோடு வந்தாதானே பிரெக்னென்ட், 2 கோடு வருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அந்த பிரெக்னன்சி கிட்ல அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 2 கோடு காட்டுது. இதை பார்க்கவும் பார்த்தா தமிழுக்கு பயங்கர சந்தோஷமாவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்ன 2 கோடு காட்டுது, அப்போ அத்தை சொன்ன மாதிரி மாசமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா இங்க சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கி அழுகவும், இதை யார்கிட்டயாவது சொல்லணுமே, இவர்கிட்ட இப்ப சொல்ல முடியாது, அத்தை கிட்ட தான் சொல்லணும், அத்தை கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு மோகனா கிட்ட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் அழுகவும், என்ன தமிழ் ஏன் தமிழ் அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கையில அந்த பிரெக்னன்சி கிட்ட காட்டவும், தமிழ் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மோகனா கேட்கறாங்க. ஆமாத்த நீங்க சொன்னீங்களா காலையில செக் பண்ணி பாருன்னு, அதனால பண்ணி பார்த்து இதுல 2 கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழை பார்த்தா மோகனா கட்டி பிடிச்சு நெத்தியில முத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.